திருத்தணி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை நேர்காணல் செய்து எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நானும் அதே தொகுதி, நீங்களும் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர். ஏன் உங்களுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன்? இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு திருத்தணி தொகுதி மக்கள் வந்து ஏன் ஓட்டு போகணும்னு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கனிமவளம் வந்து கொள்ளையடிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம திருத்தணி தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பள்ளிப்பட்டு அந்த ஆந்திரா பார்டர் ஒட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கரிம்பேடு அந்த முனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான், ஃபுல்லாக கனிமவளம் தான். மொத்தம் உடச்சு வெளியில தான் போயிட்டு இருக்கு. மரங்களின் மாநாடுமே திருத்தணிலாம் நடத்தினாங்க. அதில் தான் வந்து அவர் வந்து மரம் கூட பேசும்போது அவர் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு ஒரு யூனிவர்சிட்டியே வந்து அவரை முன்னுதாரணமாக எடுத்து வந்து அவங்க பல்கலைக்கழகத்திலையும் பாராட்டு பண்ணியிருப்பாங்க. அவர் திருத்தணியில் வந்து முருகன் கோயில் இருக்கு. நிறைய பொதுமக்கள் தமிழ்நாடுலேருந்து இல்லை இந்தியா முழுக்க நிறைய பேர் வந்து போகிறாங்க. திருத்தணியுடைய இந்த பொது சுகாதாரம் எப்படி இருக்கு? திருத்தணியுடைய பொது சுகாதாரம் பார்க்கும்போது ரொம்ப கேடுகட்டு நிலைமையில தான் இருக்குது. நம்பியார் வந்து ஊர் உள்ள வந்து தான் வெளியில் போகுது பார்ப்பீங்க. அந்த ஆற்றுல போயிட்டு ஒரு ஆறுன்றது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிச்சு வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிங்களா வாய்வீங்களான்றதே ஒரு கேள்விக்குறி தான். திருத்தணி தொகுதியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு சந்திரன், உங்கள் பேர் தான் அவருக்குமே திமுக சந்திரன் சொல்லி திருத்தணி சந்திரன், திமுகவில் வந்து இருக்கக்கூடியவர். நிறைய அவருடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட நான் தான் இருக்கிறேன், மக்களுக்காக இரவும் பகலும் வந்து உழைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரபலப்படுத்திட்டு இருக்காரு இல்லையா? நீங்கள் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பொதுட்டூர்பேட்டை தான் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருப்பார் பொதுட்டூர்பேட்டை. அதனால ஓட்டு பர்சன்டேஜ் அதிகம். ஆனால் அப்போல்லாம் போகல. இப்போவும் அவர் வரல பொதுட்டூர்பேட்டை. இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டு சுற்றுறாரு சும்மா. ஆள் பிரச்சனை தீர்க்கலாம் வரமாட்டார். வருவார், கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களா, ஏன் இதில் முதல்வருடைய பேர் பலகை ஏன் வைக்கல, பொதுட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க, முதல்வர் பெயர் பலகை ஏன் வைக்கல, யார் கொடுத்தாங்கன்னு காசு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனை சத்தம் போட்டு போனார். அவ்வளோதான். வாக்காளருக்கு நான் சொல்லுவது ஒன்று தான், எத்தனையோ தேர்தலில் பார்த்துருக்கீங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து எனக்கே போடுங்கன்னு சொல்லலை. நல்லவன் யார், இதுவரைக்கும் எந்த கை வந்து கரப்படியாத கை, அந்த கைக்கு வாய்ப்பு கொடுங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருத்தணி தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரர் சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திருத்தணி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை நேர்காணல் செய்து எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நானும் அதே தொகுதி, நீங்களும் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல திருத்தணி தொகுதியில் நாம் தமிழ் கட்சிக்கான அந்த வரவேற்பு எப்படி இருக்குதா பார்க்குறீங்க? திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கான வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்குண்ணா. ஏன்னா இப்போ வந்து நம்ம பொங்கல் அப்போ வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால் எல்லா மக்களும் வந்து கணிசகமாக விவசாய திருத்தணி தொகுதியில் வந்து பெரிய 2 தொழில் தான். ஒன்று அதிகமாக வந்து விவசாயம், இன்னொன்று நெசவு பண்ணுறாங்க. விவசாய மக்கள் எல்லாருக்கிட்டமும் எளிமையாக சின்னம் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஓட்டு கேட்கும் போதே நல்லா தெரியுது, கண்டிப்பாக நாங்கள் போன முறையும் போட்டு இந்த முறை கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது, நல்ல முன்னேற்றம் தான். இப்போ உங்களை வந்து நாம் தமிழ் கட்சி தெரிவு செஞ்சுருக்காங்கன்னா எப்பவுமே வந்து இளைஞர்களுக்கு தான் நாம் தமிழ் கட்சி அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதன் அடிப்படையில் உங்களை தெரிவு செய்தாங்க? நீங்கள் கட்சிக்குள்ளே எப்படி உள்ளே வந்தீங்க? எவ்வளோ நாளாக பயணம் பண்ணிட்டுருக்கீங்க கட்சிக்குள்ளே? ஆனால் நான் கட்சிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 2018 இருக்குண்ணா. கிட்டத்தட்ட உறுப்பினராக சேர்ந்து படிப்படியாக வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும், அண்ணன் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக கட்சிக்குள்ளே பணி செய்கிறவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து உயர்த்தி விடுவார். நான் எவ்வளோ காசு தரேன், அவ்வளோ காசு தரேன், மற்ற கட்சி மாதிரி எனக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னாலாம் அவர்கிட்ட வாய்ப்பே கிடையாது. அவராக தேர்வு செஞ்சு ஒவ்வொன்றையும் அவராக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து முன்னெடுத்துட்டு வருவார். அந்த மாதிரி நம்ம நல்ல பணிகளை செஞ்சு கிட்டத்தட்ட குருதிக்குடை பாசறையில் இருக்கோம். தொகுதி செயலாளராக சேர்ந்தோம். ஓகே. முதல் குருதிக்குடை பாசறையில் பொறுப்பு கொடுத்தாங்க. படிப்படியாக வந்து உயர்ந்து வந்து இப்போ இன்னைக்கு வந்து குருதிக்குடை மாநில ஒருங்கிணைப்பாளராக மாறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த நாள் அப்போ குருதி தானம் பண்ணுறோம். அதே மாதிரி திருவள்ளூர் திருத்தணி மருத்துவமனையில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. உடனே யாருக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ ரத்தம் வேணால் உடனே நம்மளுக்கு அடிக்கிறாங்க, நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் பார்த்து அண்ணன் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக நம்மளை தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா வேட்பாளரை போட சுறுசுறுப்பாக செயல்படுவாங்களா, இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா, எந்த குற்ற பின்னணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் அண்ணன் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கட்சியில் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மற்ற கட்சி மாதிரி குற்ற பின்னணிலாம் யாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? ஆமாம், 27 வயசுனா. ஏன்னா அண்ணனே ஏற்கனவே சொல்லியிருந்தாரு உங்களுக்கு. பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக 150 வேட்பாளர் வந்து இளம் வாக்காளராக இருப்பாங்க. அதாவது 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்கண்ணா. ஓகே. இப்போ திருத்தணி தொகுதியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு சந்திரன், உங்கள் பேர் தான் அவருக்குமே திமுக சந்திரன் சொல்லி திருத்தணி சந்திரன், திமுகவில் வந்து இருக்கக்கூடியவர்.
நிறைய அவருடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட நான் தான் இருக்கிறேன், மக்களுக்காக இரவும் பகலும் வந்து உழைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே நான் தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரபலப்படுத்திட்டு இருக்காரு இல்லையா? அவருடைய பணிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனால் அவருடைய பணி வந்து நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்களன்னா, இப்போ என்னுடைய ஊர் வந்து பொதுட்டூர்பேட்டை, நெசவாளர் அதிகமாக வாழ்கிற ஊர் அது. கிட்டத்தட்ட இந்த 2 முறை வந்து இந்த 5 ஆண்டுல 2 முறை வந்து நெசவாளர் வந்து கூலி உயர்வு இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு முதல் முறை கட்டம் வந்து 2023 பண்ணாங்க. அப்போ எப்படின்னா ஒரு மாதம் பண்ணாங்க, 2024 1 மாதம் பண்ணாங்க. இந்த 2 டைமும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த பக்கம் போக கூட இல்லை. அவர் 24 நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, அதுக்காக கூட அவர் போகல. சரி போயிட்டு அவங்கள பார்ப்போம், அவங்களுடைய பிரச்சனை என்ன கேட்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பொதுட்டூர்பேட்டை தான் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருப்பார் பொதுட்டூர்பேட்டையில். அதனால ஓட் பர்சன்டேஜ் அதிகம். ஆனால் அப்போல்லாம் போகல. இப்பவும் அவர் வரல பொதுட்டூர்பேட்டை. இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டு சுத்துறாரு சும்மா. அது மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. 5 வருஷம் ஆக போகுது. உங்க ஊருக்கு உங்க பகுதிக்கெல்லாம் வந்திருக்காரா? கிட்டத்தட்ட ஒரு 4 முறை 5 முறை வந்திருப்பாரு. நம்ம தோராயமாக சொல்லணும். அதாவது எப்படி வருவார்னா, அடிக்கல் நாட்ட வருவார். மக்கள் பிரச்சனை தீர்க்கலாம் வரமாட்டாரு. வருவார், கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களா, ஏன் இதில் முதல்வருடைய பெயர் பலகை ஏன் வைக்கல, பொதுப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க, முதல்வர் பெயர் பலகை ஏன் வைக்கல, யார் கொடுத்தாங்கன்னு காசு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பட்ட அரசு மருத்துவமனை சத்தம் போட்டு போனார். அவ்வளோதான். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் தொகுதி பார்க்க. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்க்குறோம். காரணம் என்னன்னா, எலெக்ஷன் வந்ததுனால ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் திருத்தணி தொகுதி மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேசினாதான் அவருடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். அவர் இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு அது அவருடைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் நல்லது பண்ணுற மாதிரி மக்களுக்கு தெரியுது. ஆனால் மக்களுக்கு தெரியும் அவர் நல்லது பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு. குறிப்பாக நம்ம நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவர்னால எந்த ஒரு பயனும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் பணியை வந்து செய்யறதா நீங்க பாக்குறீங்களா பொதுவா அவரை? இல்லை, நான் நம்மளும் இந்த திருத்தணி பகுதியிலே தான் இருக்கோம். வெளியில் எங்கேயும் நம்ம வேலையை செய்யலை, திருத்தணி பகுதியிலே தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது வந்து ரொம்ப ரேர் அவர். கிட்டத்தட்ட மக்கள் சொல்கிறாங்க உடனடியாக தீர்க்கப்படும், நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா உடனே தீர்த்துருவேன்னு சொல்லுவார். ஆனால் அந்த மனு உங்கள் எதிரிலேயே சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த மனு வெளியில் போயிடும். அது படங்களில் காட்டுற மாதிரி தான். வெளியில் எங்கேயோ ஒரு இடம் இருக்கும். ஆனால் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்ததுனா இது வரைக்கும் தீர்ந்த பாடம் இல்லை. எடுத்துக்காட்டால் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக வந்து ஒரு தரைப்பாலமே இல்லாமல் இருக்குது. சொர்க்கப்பேட்டை, நெடியம், அங்கெல்லாம் இனிப்பு சாலை. அது வந்து ரொம்ப நெசவுக்கும் சரி, விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி, மாடு எடுத்துகிட்டு போக தரைப்பாலம் உடஞ்சி போயிடுச்சு. இப்பவும் ஆபத்தான நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அது சீரமைப்பு பண்ணலை. அது எதுக்காக அவர் மறுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் எத்தனையோ முறை அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல. இப்போ திருத்தணி தொகுதியில் வந்து பேசிக்காக மக்களுக்கான பிரச்சனைகளை இங்கே என்னென்ன இருக்கு? திருத்தணி தொகுதியில் வந்து அதான் நான் முதலே சொன்ன மாதிரி 2 பிரச்சனை வந்து மெயின். ஒன்று வந்து தொழில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ விவசாயிகளுக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நெல் கொள்முதல் அதை வந்து கிடங்கு இல்லை, சேமிக்க கிடங்கு. இவங்க டாஸ்மார்க்குக்கு மட்டும் மாடியாக கட்டி போட்டு பாதுகாப்பு பண்ணுறாங்க போலீஸ்காரெலாம் வச்சு. ஆனால் நெல் கிடங்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் போட்டிருப்பாங்க. தார்பட்டை வாங்கி கூட மூடி இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல நெல் முளைச்சலாம் நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நெசவுக்கும் அதே மாதிரி தான். குறிப்பிட்ட வந்து கூலியை வந்து நிர்ணயம் இது வரைக்கும் இல்லை. அவங்க போராடி பெற வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது. அதுக்கு எம்எல்ஏவும் செவி சாய்க்க மாட்டேங்கிறாரு. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 20 நாள் மேலே போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் அது வரைக்கும் எட்டியே பார்க்கல. உடனே தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல். ஐயா ஜெகத்ராஜன் கூட ஓட்டு கேட்டு வர்றாரு ஊரில். அந்த மாதிரி ஒரு இது தொகுதிக்குள்ள பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆனால் ஜெயிச்சுட்டு போனாரு. இது வரைக்கும் வரல. நான் திருத்தணி தொகுதியில் வருவார். அவர் கட்சியோடைய நிகழ்வு எதுனா இருந்தால் கண்டிப்பாக வருவார். மற்றபடி மக்களுக்காக வரல. எம்பியும் பண்றதுல எதுவும் பண்றதில்ல. நானும் பார்த்தது எதனால நீங்க பாத்தீங்களா? இல்ல நாங்க கண்டிப்பா பார்த்தது கிடையாது. ஆனா எம்எல்ஏ வாச்சு அதை வருஷத்துல ஒரு முறை தம்புறாரு, நம்ம ரோட்ல பாக்குறோம். நான் எம்பி இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நான் 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இப்போ திருத்தணி தொகுதியில வந்து குறிப்பா நமக்கு தெரியும், இந்த தொகுதி வந்து இது வந்து பெரும்பான்மையா இந்த முறை திமுக இருந்தாலுமே கூட இது அதிமுகவுக்கு வலுவா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா திருத்தணி தொகுதி வந்து பார்க்கப்பட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு திருத்தணியில் அதிகப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் அதிமுக சொந்தமாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் வந்து இருந்தாலுமே கூட அதை அதிமுக வந்து அறுவடை பண்ண பார்க்கும். அப்போ மக்கள் வந்து எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திருத்தணி தொகுதியிலிருந்து நீங்க நிற்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ நீங்க கேட்கறது வந்து இவங்க இல்லைன்னா அவங்க போயிடும் ஓட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லா ஒரு அதிகப்படியான மீடியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழரை காட்டவே மாட்டாங்க. மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு டிவிக்கு திமுக அதிமுக கூட்டணி இதை தான் காட்டுவாங்க. நீங்க பழைய வாக்கு சதவீதம்லாம் நாம் தமிழர் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்துட்டு தான் இருக்கே தவிர பின்னாடி எதுவுமே இல்லை. ஆனால் இத்தனை நீங்கள் ஒன்றும் சொன்ன போனால் நாம் தமிழர் வாக்கு வங்கியை விட அனைத்து கட்சிக்கும் வாக்கு வங்கி குறைவு தான்.
தனிப்பட்ட முறையில் நின்னாங்களாம் மட்டும்தான் அவங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிக்க முடியும். ஆனால் அவங்க கூட்டணியோட சேர்த்து வர்றதுனால பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து போன முறையும் அதிமுக செய்யலைன்றதுக்காக தான் திமுக வாக்கு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம். திருத்தணி தொகுதி வந்து அதிமுகவுக்கான ஃபேவரலான தொகுதின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே தான் கோ ஹரின்னு இருக்காரு. அவர் பேருமே திருத்தணி கோ ஹரின்னு தான் இருக்கும். அவர் எம்பியாவுமே இருந்திருக்காரு. அதே போல் நரசிம்மன் அவர் இருந்திருக்காரு, அரசு கொறடாவா இருந்திருக்காரு, டெல்லி சிறப்பு பிரதிநிதியா இருந்திருக்காரு. ஸோ அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதி திருத்தணி அப்படின்ற இடத்துல டிக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல மக்கள் எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன்? இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு திருத்தணி தொகுதி மக்கள் வந்து ஏன் ஓட்டு போகணும்னு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தோராயமாக நான் சொல்றது வந்து நம்ம திருத்தணி தொகுதியில் மட்டும் 3க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு இப்போ. ஓகே. அதன் மூலயமா பல ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதன்படியும் பார்க்கும்போது கனிம வளம் வந்து கொள்ளையடிச்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம திருத்தணி தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பள்ளிப்பட்டு அந்த ஆந்திரா பார்டர் ஒட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரிம்பேடு அந்த முனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான், ஃபுல்லாக கனிம வளம் தான். மொத்தம் உடச்சி வெளியில தான் போயிட்டு இருக்கு. நம்ம பகுதி மக்கள் பயன்படுத்தல, வெளியில தான் போயிட்டு இருக்கு. விவசாயமும் அங்கே நீங்கள் போனீங்கன்னா தெரியும், கொளத்தூர்லாம் வந்து அந்த வெடி வச்சு தகர்க்கும் போது அந்த கல்லுங்களை வீடுங்களாம் கிராக் விடும். நைட்ல எந்த டைம் வெடி வைப்பாங்கன்னு தெரியாது, கிராக் விடும். அந்த பகுதியில் வந்து விவசாயமே உங்களால் முழுமையாக பண்ண முடியாது. அந்த டஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த பயிர் மேலே விழுந்துடும். பயிர் மேலே வருமானா ரொம்ப சந்தேகம் தான். கனிம வள கொள்ளைன்றது திருத்தணி தொகுதியில் அதிகமாக இருக்கா? அதிகமாக இருக்கு. 3-4 குவாரிகள் வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு இன்னைக்கும். பள்ளிப்பட்டில் ஒன்று, அத்திமஞ்சேரிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒன்று, அதே மாதிரி நீங்கள் இங்கே திருத்தணி பொதுட்டூர் இடையில பார்த்தீங்கன்னா எல்லம்பள்ளின்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மலை இந்த பக்கம் மலை தெரியும் உங்களுக்கு, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது, வயிற்று எடுத்துட்டு இருப்பாங்க. அதே நிறைய வந்து செயல்பட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும், இயற்கையை காப்பாற்றணும், மக்கள் வந்து இயற்கையோட ஒன்றி வாழணும்னா கண்டிப்பாக அவங்க நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா வேற வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சீமான் வந்து மரத்தை கட்டி பிடிக்கிறாரு பைத்தியக்கார மாதிரி அப்படின்னுவாங்க. மரங்களின் மாநாடுமே திருத்தணில திருத்தணிலாம் நடத்தினாங்க. அதில் தான் வந்து அவர் வந்து மரம் கூட பேசும்போது அவர் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு ஒரு யூனிவர்சிட்டியே வந்து அவரு முன்னுதாரணமாக எடுத்து வந்து அவங்க பல்கலைக்கழகத்துலேயும் பாராட்டு பண்ணியிருப்பாங்க அவருக்கு இங்கேருந்து. பட் அது இன்னும் நம்ம டீப்பாக போனோம்னா அண்ணன் நடத்தின அடுத்த 30வது நாள் வனத்துறையை வச்சு திமுக முதல்வர் ஐயாவே வந்து நடத்தினார். ஆமா, வனத்துறையை வச்சு நடத்தினார். மலையாத்தி காடுகள் ஆமா நடத்தினார். அது எந்த கான்செப்ட்னா அது இந்த கான்செப்டுக்குள்ளதான் வரும். ஆனா வந்து அது சீமான் அண்ணன் நடத்தும் போது மட்டும் ஒரு ஏளனமா பேசி ஒரு அவமதிப்பு பண்ணி அவர் வந்து அரசியல இருந்து தவிர்க்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது ரொம்ப நாள் முடியாது இல்ல. இப்போ இது குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிவிகேமே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. திருத்தணிலையுமே டிவிகேஸ் வந்து நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு செலுத்தக்கூடிய வாக்கெல்லாம் டிவிகேக்கு போகாதா? விஜய் அவர்களுக்கு அந்த வாக்கா மாறாதா? ஆனால் விஜய் அவர்களுடைய இருக்கிறத பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே சின்ன பசங்க. இப்போ என் கூட பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க. நான் கேட்பேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறான், டவலை தூக்கி போட்டுட்டு அவர் விஜய் ரேம்போ ஷோ நடந்து வர மாதிரி. நான் அவனை கேட்குறேன், இந்த மாதிரி 10th தான் அந்த பையன் படிக்கிறான். இங்கே ஸ்டைலில் கட் பண்ணி வச்சிருப்பான், டிவிக்குன்னு போட்டிருப்பான். ஸ்கூலில் நிற்க வச்சாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான், நிற்க வச்சாங்க. நான் கேட்டபோது எதோ சொல்லி மழுப்பினான். அதன் நீங்கள் நம்ம பகுதியில் பார்த்துக்கலாம், நீங்கள் வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாலாம் ஆய்வு பண்ண தேவையில்ல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. எல்லாம் சின்ன பசங்க தான், ஓட்டு கிடையாது. அதே மாதிரி மிச்ச பாதி பேர் இருக்காங்க, அவங்கனாலே அந்த ஓட்டும் போயிடும். எப்படின்னா இப்போ பொதுமக்களை வந்து இடையூறு பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயா செங்கோட்டையன் சொன்னார் ஒரு மேடையில், விசில்லாம் அடிக்காதீங்க, பெரியவங்களாம் இருப்பாங்க, குழந்தைங்களா இருப்பாங்க, நம்மளுக்கு வர்ற ஓட்டு கூட வியாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார், நம்மளுக்கு வர்ற ஓட்டு கூட வியாதுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்கள பற்றி கவலைப்பட தேவைகள் எதுவும் இல்லைன்னா. டிவிகேக்கு பெரிய அளவிலான ஓட்டு திருத்தணியில கிடையாது. இப்போ நாம் தமிழ் கட்சி திருத்தணி தொகுதியில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி திருத்தணி தொகுதியில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நீங்கள் நீர் மேலாண்மை எடுத்துக்கொண்டீங்களானாவே ஆர்கேபேட்டை ஒன்றியம், காண்டாபுரம் ஏரி, தம்பி விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னெடுத்து அண்ணன் நிமல் ராகவன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சொந்த பணத்தில் தூர்வாரி ஏரியில் நடுவில் ஒரு மரம்லாம் நட்டு நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து இங்கே நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வந்து மணல் கொள்ளை பிரபல நிறுவனம் ஒன்று மணல் கொள்ளையில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து நம்ம ஜோதி நகரில் தாமண்ணா, வெங்கடேஷனை, தம்பி சின்ன இவங்கெல்லாம் போயிட்டு தடுத்து நிறுத்தி பேசினாங்க. ஒரு கடத்தில் அவங்களுக்கு மிரட்டல் வந்தது பல கட்சிகளிலிருந்து. அதுக்கு மேலே வந்து காசு கொடுக்குறோம், இத்தனை லட்சம் கொடுக்குறோம், 30 லட்சம் 40 லட்சம் காசு கொடுக்குறோம், நீங்கள் பின் வாங்கிடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அதை கலெக்டர் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதெல்லாம் நிறுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போது சமீபத்தில் போன வாரம் வந்து ஜோதி நகர் பின்னாடி வந்து ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அது வந்து கடவாசல் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமண்ணன் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவரால் முடிஞ்ச அளவு
ஈவினிங் போயிட்டு வந்து அதை உடைச்சி வந்து சரி பண்ணியிருக்காரு. இன்னும் முழுமையாக சரி பண்ணலை. ஒரு நாள் முடிஞ்ச அளவு வந்து உடைச்சி சரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பள்ளிப்பட்டில் ஆத்து மணல் எல்லாம் ஃபஸ்ட்டு குவாரி நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க. செந்தில் பாலாஜி சொன்னார், நம்ம கையெழுத்து போடுத்த 5வது நிமிஷம் வந்து மாட்டு வண்டி லாரிலாம் எடுத்துகிட்டு போய் மணல் அள்ளிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை செஞ்சாங்க. சொர்க்காப்பேட்டையில் குவாரி வச்சு செஞ்சாங்க, பள்ளிப்பட்டு சொர்க்காப்பேட்டைலாம். அப்போ வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக தீர்மானம் போடப்பட்டது. மறு மாதமே வந்து மூடிட்டாங்க அந்த குவாரியை, மணல் குவாரியை மூடினாங்க. அது எங்கன்னா பள்ளிப்பட்டு அந்த கோர்ட்டு எதிர்த்தாப்புல செயல்பட்டு இருந்தது, அதை மூடினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குருதிக்கொடை, இப்போ நாங்கள் குருதிக்கொடையெல்லாம் கூட நிறைய பண்ணியிருக்கோம். புதுசாக மருத்துவமனை அதில் வந்து குறிப்பிட்ட காலம் வந்து மின் இணைப்பே இல்லாமல் இருந்தது. சும்மா ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க, மின் இணைப்பே இல்லை. அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட நக்கீரனில் போயிட்டு சுப்பிரமணியம் அவர்களே தெரியாமல் திறந்துட்டோம், தவறுதலான எங்களுக்கு செய்தி வந்தது, அதனால் திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்குள்ளவே அந்த கட்டடத்தை வந்து உடனடியாக மின் இணைப்பு கொடுத்து சீரமைப்பு செஞ்சு உடனே வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ திருத்தணியில் வந்து முருகர் கோயில் இருக்கு. நிறைய பொதுமக்கள் தமிழ்நாடுல இருந்து இல்லை இந்தியா முழுக்க நிறைய பேர் வந்து போறாங்க. திருத்தணியுடைய இந்த பொது சுகாதாரம் எப்படி இருக்கு? ஆனால் திருத்தணியுடைய பொது சுகாதாரம் பார்க்கும்போது ரொம்ப கேடுகட்டு நிலைமையில தான் இருக்குது. நந்தியார் வந்து ஊர் உள்ள வந்து தான் வெளியில் போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஆற்றுல போயிட்டு ஒரு ஆறுன்றது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிச்சு வாய்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிங்களா வாய்வீங்களான்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு, சாக்கடை கழிவு, பிளாஸ்டிக் மொத்தமே வந்து அவ்வளோ நிறைஞ்சிருக்கு அதில். திருத்தணியுடைய சுகாதாரம்ன்றது திருத்தணி தொகுதியை பொறுத்தளவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கேடுகட்ட ஒரு நிலைமையில தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த கோழி கழிவுகளை, இறைச்சிகளை பார்க்கலாம். திருத்தணி இங்கே புதூர்பேட்டை போகிற வழியில் இந்த ஏரிக்கரையில் பார்த்தீங்கன்னா மொத்த கோழி இறைச்சியாக தான் இருக்கும், இல்லை பிளாஸ்டிக் இருக்கும். இந்த மாதிரி திருத்தணியில் வந்து சுகாதாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமீப காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சுப்பிரமணியம் சொல்கிறாரு 0.0 இருக்குது கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திருத்தணி தொகுதி தமிழ்நாடு லெவலில் மிகப்பெரிய பிரபலம் பண்ணிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு ஒரு வரமானித்த இளைஞரை வெட்டுறது, அது இல்லாமல் மறுநாள் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு ஜவுளி வியாபாரி யாரையோ ஒருத்தரை தாக்குறது, அதுக்கு வந்து வேற ஏதோ ஒன்று அந்த ஜவுளி வியாபாரி ரொம்ப அதிகமாக இருக்கா திருத்தணியில்? ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா. ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நகிரி வழியாக வந்து புதூர்பேட்டை, திருத்தணி தான் தமிழ்நாடுக்கே சப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரு சுப்பிரமணியம் எடுத்துக்கோங்க, அமைச்சர். அவர் சொன்ன ஒரு 2 நாள்ல ஸ்டான்லி மருத்துவமனையில கஞ்சா செடியை காவல்துறை வந்து பிடிங்கி எடுத்தாங்க. அவர் துறையில இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில ஒரு செடி கிட்டத்தட்ட 3 அடி வளர்ந்துருக்குன்னா எவ்வளவு அஜாக்கிரதையில இருப்பாங்க காவல்துறை. அது மட்டும் இல்லாத அந்த சுகாதாரத்துறை எவ்வளவு அஜாக்கிரதையில இருப்பாங்க, இதுல இருந்து நிறைய தெரியுது. அது மட்டும் இல்லாம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, சட்ட ஒழுங்கு வந்து என்னுடைய ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கிற ஆட்சியான்னு சொன்னாங்க. நீங்க சமீபத்துல பார்த்துருப்பீங்க, போன ஆண்டு ஒரு அண்ணாமலை கூட எதிர்த்து நம்ம அண்ணன் சீமான் கூட அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை வச்சு போராட்டமும் பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, யார் அந்த சாருன்னெலாம் கேள்வி போச்சு. அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ போன வாரம் வந்து நந்தனம் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா, மாநில கல்லூரியில் ஒரு மாணவிக்கு கூட்டு பாலியல் 4 பேரோ 5 பேரோ சொன்னாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க. அதில் முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக நபரை தான் கை காட்டுறாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதுக்கு அடித்தளம் எதுனா சாராயம். கனிமொழி அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்தாங்கன்னா படிப்படியாக குறைப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் படிப்படியாக குறைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கஞ்சா பிஸ்னஸ் அமோகமாக நடக்குது. அதில் மாட்டினது யாருன்னா அதிமுக ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் மாட்டினார். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றதாக வந்து மாட்டியிருக்காரு. இந்த மாதிரி முழுக்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே நேர் எதிராக தான் அவங்க ஆட்சி இருக்குது. நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா தமிழ்நாடுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் மாறாக தான் நடந்திருக்கும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய காணொலியில் பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி வந்து எல்லாமே உண்மைக்கு புறமானதை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ மகளிர் வந்தாங்க, இவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை காட்டுறாங்க. ஆனால் நிறைய செய்தி நிறுவனம்லாம் போயிட்டு அங்கே போக்குறாங்க. வட மாநிலத்தை பெண்களை கூட்டிகிட்டு வந்து காசு கொடுத்து ஒரு மாநாடை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இவங்க பேசுறதுன்னா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆளை காட்டணும், தலைகளை அதிகமாக காட்டணும் ட்ரோன் காட்சியில், அதுக்காக ஆளை கூப்பிட்டு வந்தாங்க, நிறுத்தினாங்க. ஒரு மாநாடுன்றது எப்படி இருக்குன்னா, பிப்ரவரி 21 மாற்றுத்திறனாளி மக்களுக்கான மாநாடு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அதுதான் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மாநாட்டிலையுமே எடுத்தீங்களன்னா ஒன்று சாராய பாட்டில் இல்லை பிரியாணி பாட்டில் ஏதோ ஒன்று செதஞ்சு கிடக்கும், ஒன்று செயின் திருட்டு போயிடுவாங்க, ஃபோன் திருட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளமாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி நடத்துக்கின்ற கூட்டத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட பதிவு செய்யப்பட்டதில்லை இது வரைக்கும். அதுதான் உண்மை. அதனால மாநாடு போடுறது யாருனாலும் போட்டுடலாம். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு
தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குங்களா, அது வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். இப்போ அண்மையில திருத்தணியில ஒரு ஸ்கூல் பையன் அந்த சுவர் இடிஞ்சு அந்த கைப்பிடி சுவர் இடிஞ்சு இறந்துட்டாப்படி. ஆமாங்கண்ணா. இந்த கல்வியினுடைய தராதரம் இல்ல பள்ளிகள்லாம் எப்படி இருக்கு திருத்தணியில? ஆனால் இதை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. அந்த பையன் வந்து கொண்டாபுரம் கிராமத்தை சார்ந்தவன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், நீங்கள் சொன்னீங்களே நம்மளுடைய எம்எல்ஏ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நிறைய நல்லது செய்கிறாரு. அந்த பள்ளிக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி போனவர் தான் எம்எல்ஏ. நீங்கள் சாட்டை வலைவலியில் பார்த்துருப்பீங்க, அவர் சாட்டை திரும்ப அழகாக வந்து படம் வச்சு காட்டியிருப்பார். 5 நாளுக்கு முன்னாடி போனார், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே தான் 5 நாளுக்கு முன்னாடி போன இது வந்து அந்த திருத்தணி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொண்டாபுரம் அரசு பள்ளியில மட்டும் இந்த அவல நிலை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இதே நிலைமை தான் இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு படுகாயம் அடைஞ்சிருக்கு. அந்த மேல் சுவர் இடிந்து விழுந்து நிறைய பேர் 2-3 பேருக்கு மேல உயிர் இழப்பு நடந்திருக்கு. இந்த மாதிரி இது இங்க மட்டும் இல்லை, பள்ளி மட்டும் நம்ம சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த அரசு கட்டிடமும் அந்த நிலைமையில தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு டெப்தா போய் சொல்லணும்னா, பொதுட்டூர்பேட்டையில 6 உலகம் தடுப்பு சுவர் மழை காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சீரமைப்பு பண்ணல. அங்க இருக்கிற செங்கலை தூக்கி நவுத்திட்டாங்களே தவிர காம்பவுண்ட் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த சீரமைப்பு பண்ணல. அது மாதிரி நீங்க எல்லா அரசு அலுவலகங்களும் எடுத்துக்கோங்க, எல்லாமே புதுசா கட்டுறாங்க. ஐயா வேலு இருக்காருங்களா அமைச்சர், அவர் கட்டினாரு, திறந்த ஒரு 3 மாசத்துல அந்த பாலம் வந்து இடிஞ்சு விழுந்த காட்சிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கட்டுமான இப்போ எல்லா இடத்துலையும் தலைவிரித்து ஆடுது. அதனால அது வந்து எந்த ஒரு இவங்க கட்டக்கூடிய எல்லா கட்டிடத்தையும் சோதனை பண்ணணும். சோதனை பண்ணி மட்டும்தான் மக்கள் பயன்பாட்டுக்கு அதை இப்போ நம்ம திருத்தணி அரசு மருத்துவமனைகளும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனுடைய தரத்தை கட்டாயமாக சோதிச்சாதான் அதனுடைய தரம் எவ்வளோன்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் கட்டடம் வந்து நிறைய பள்ளிகள் வந்து சீரமைக்கப்படாமல் இருக்கு. அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னுவாங்க. ஆனால் மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க கொடுக்கல, அது 2வது பட்சம். மத்திய அரசுல நிதி வரதான் வருது, அதை முறையாக பயன்படுத்துகிறாங்களா இவங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதை கேட்டால் பர்சன்டேஜ், இவங்க எம்எல்ஏவா இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், தலைவராக இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், வேறு ஆஃபீஸருங்களா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், அந்த மாதிரி பர்சன்டேஜ் பிரித்து பண்ணதுனால தரமற்ற செயலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போட்ட ரோடே இடிப்பாங்க, 2 மாதம் கழிச்சு அந்த ரோடு புதுசாக போடுவாங்க, எலெக்ஷன் வந்தால் தார் ரோடு போடுவாங்க குத்தி எடுத்துட்டு, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்கிற ரோடுங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குவாரின்ற பேரில் அந்த லாரிங்களெல்லாம் விட்டு அந்த ரோடை நாசனமாக்கிடுவாங்க, பொதுமக்கள் விழுவாங்க. அது பொதுமக்களுக்காக போடப்படும் சாலையா இல்லை பெரிய பெரிய முதலாளிகளுக்காக போடப்படும் சாலையான்னு இது வரைக்கும் கேள்விக்குரியாத திருத்தணி தொகுதி மக்களும் அதை தான் கேட்குறாங்க. இப்போ நிறைவாக வந்து திருத்தணி தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன, எதனால் உங்களுக்கு வாக்களிக்க நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஆனால் திருத்தணி தொகுதி வாக்காளருக்கு நான் சொல்லுவது ஒன்று தான், எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கீங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து எனக்கே போடுங்கன்னு சொல்லலை, நல்லவன் யார் இது வரைக்கும் எந்த கை வந்து கரப்படியாத கை, அந்த கைக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா நான் பொதுவாக நாங்கள் இப்போ உள்ள எல்லா தேர்தலையும் முன் வச்சுட்டே வரோம். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, அண்ணன் வந்து இந்த மாதிரி அதாவது கூட்டணி போனோம் அப்படின்வாங்க. இன்னொன்று என்னன்னா, கூட்டணி போயிட்டோம்னா அவங்க சொல்ற மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம நல்லவனா இருக்க முடியாது. நம்ம தனித்துவமா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை கண்டிப்பாக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமா வந்து நம்ம மக்களுக்கான சிறந்த, அதாவது நம்ம ஓட்டு போடுறவங்களுக்கான அடிப்படை வசதி பண்ண போதில்லை, அவங்களுடைய சந்ததிகளுக்கான பூமியா வந்து இந்த பூமியை விட்டுட்டு போகணுன்றது தான் எங்களுடைய கனவு. அதனால நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய மாற்றம் எங்க மூலமா தர முடியும் என்பதற்கு முன்வைத்து தான் நாங்கள் அரசியல் களத்தில் காண்றோம்.